ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாய், தைரியப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 13வது வசனம், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்துல கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் தட்டி எழுப்பும்படியாய் நம்மோடு கூட பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். 8வது அதிகாரத்துல ஒரு 100க்கு அதிபதி தேவனுடைய சமூகத்துல வந்து தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான், அவனை சுஸ்தமாக்க வேண்டும் என்று, சுகமாக்க வேண்டும் என்று தேவ சமூகத்துல வேண்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன், நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சுகப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி தேவ சமூகத்துல தேவனுடைய பாதத்துல 100க்கு அதிபதி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த மனுஷன் அதிகமாய் வசதி படைத்தவனாய் இருந்தார், செல்வந்தனாய் இருந்தார். அவருக்கு இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு பெரிய வசதியோடு கூட, செல்வாக்கோடு கூட அதிக வேலையாட்களை வைத்திருந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தவனாய், தேவனுடைய சமூகத்துல தேவன் மேல ஒரு விலையேற பெற்ற விசுவாசத்தை உடையவனாய் இருந்ததை நாம் இந்த அதிகாரத்துல பார்க்க முடியும். அவனுடைய விசுவாசம் எவ்வளவு உயர்ந்ததா இருந்திருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீங்க வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உண்மையுள்ளவன் அல்ல, நான் நேர்மையானவன் அல்ல, ஆகவே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒரு வார்த்தைக்காக நான் ஏங்கி நிற்கிறேன் என்று தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி, அவனுடைய இருதயத்துல தேவன் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை கனம் பண்ணி ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது. இந்த இரவு நேரத்துல தேவ சமூகத்துல காத்து நிற்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, நீ எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல நீங்க போராடி கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியம் திமிர்வாதத்தை போல உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று எழும்பி நிற்கிறதோ, எந்த காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியாமல் அதுல போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அதுல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வர போகிறது. கர்த்தருடைய ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் முழுமையான விசுவாசமாய் மாறட்டும். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல நீங்க ஒப்புக்கொடுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே, இது என்னால முடியாதுப்பா, என்னால முடியாது, என்னால இதுல ஜெயிக்க முடியாது, என்னால போராட முடியாது, இந்த திமிர்வாதத்திலிருந்து என்னால எழும்ப முடியாது. ஆண்டவரே, என் குடும்பத்தை, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை, எனக்கு இருக்கிற பலனை, என்னை அழிக்க வேண்டும் என்று எதிர்த்து வருகிற எல்லா போராட்டத்தையும் என்னால ஜெயிக்க முடியாது. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் தட்டி எழுப்ப உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதியை போல உம்மை முழுமையாய் நான் விசுவாசிக்க, உம்மை உறுதியாய் நான் பற்றிக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று இன்றைக்கு உங்களை தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள். அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் இன்றைக்கு உங்களுக்குள்ள, எனக்குள்ள வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடவுது. மகனே, மகளே, நீ எந்த காரியத்துல எனக்கு ஜெயம் கிடைக்கும், என் ஆண்டவர் எனக்கு
உதவி செய்வார் என்று இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்வீர்களானால், நீங்கள் அப்படி தேவ சமூகத்துல முழுமையாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் அதுல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை நீண்ட நாட்களான போராட்டமோ, நீண்ட நாட்களா வியாதியோடு, வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் இறங்கி வருகிறது. மகளே, மகனே, உன்னுடைய விசுவாசம், நீ என் மேல் வைத்திருக்கிற அந்த வைராக்கியம், விசுவாசத்தின்படி இன்றைக்கு உனக்கு அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக இறங்கி வந்து நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம அங்கே வாசிக்கிறோம், அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாழிகையிலே கர்த்தர் சொன்ன அந்த நிமிடத்துல தானே அவருடைய வேலைக்காரன் சுகமானான் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் போராடி கொண்டிருக்கிற காரியம் எதுவாய் இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள், தேவனுடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். பரலோகத்தின் ராஜா, பரலோகத்தின் தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், இயேசு மகா ராஜா உங்களுக்காக பரலோகத்திலிருந்து வார்த்தையை அனுப்பும் பொழுதே அந்த காரியத்துல ஒரு வல்லமை வெளிப்படும், அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை பார்க்கும்படியாய், அந்த காரியத்துல ஒருவேளை நீங்கள் போராடி கொண்டிருக்கிறது எதுவாய் இருந்தாலும் அதுல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தை தட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த 100க்கு அதிபதியை போல தேவ சமூகத்துல நம்மை தாழ்மைப்படுத்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, 100க்கு அதிபதி சொன்னானே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே. அப்பா, அது போல இந்த இரவு நேரத்தில் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. எங்களால முடியாத, எங்களால ஜெயிக்க முடியாத, எங்களால போராட முடியாத ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் என் ஆண்டவருடைய வார்த்தை இறங்கி வரட்டும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதே என்று சொல்லி ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதியை தேற்றின என் தேவன் இந்த இரவு நேரத்துல எங்களை தேற்றும்படியாய், எங்களை தைரியப்படுத்தும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லா நிலைகளிலும் என் ஆண்டவருடைய வல்லமையில கரம் இறங்கி வருவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு நேரத்துல தைரியமா இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.